உலகெங்கிலும் உள்ள மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் உள்ள மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளை அலங்கரிப்பது, கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்தல் போன்ற முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நியூஜெர்சியில் உள்ள வீடுகள், வணிக வளாகங்கள் என அனைத்து இடங்களும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. வீடுகளை வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்துள்ள மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் பனிமனிதன் போன்ற உருவங்களையும் உருவாக்கி வைத்துள்ளனர். வணிக வளாகங்கள் விதவிதமான கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் பரிசு பொருட்களால் நிறைந்துள்ளன. இங்குள்ள மக்கள் மத பாகுபாடின்றி இந்த பண்டிகையை கொண்டாடுவதுடன் அந்நாளில் வீட்டிற்கு வரும் நண்பர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்விப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, பட் எல்லாரும் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க தான் வந்திருக்கேன். எவ்ரி இயர் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம், எல்லா பசங்களுக்கு தே ஜஸ்ட் லவ் இட். ஸோ கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட வைக்கிற ஒரு சம்பிரதாயம்னு சொல்லலாம். அண்ட் பேசிக்கலி டீச்சர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கி தரது ஒரு இட்ஸ் ஜாய்ஃபுல், அவ்வளோதான். பரிசு பொருட்கள் நிறைந்த மரம், தேவதையின் ஆசீர்வாதத்தை கொண்டு தரும் மரம் என விதவிதமான கிறிஸ்துமஸ் மரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் பரிசு பொருட்கள் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. மதசார்பற்று எல்லாரும் கொண்டாடும், ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டாடும் மிகப்பெரிய பண்டிகை கிறிஸ்மஸ். குழந்தைகளும் சாண்டா கிளாஸுக்காக ஏங்கி காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறை டிவிக்காக நியூஜெர்சியிலிருந்து ராதா ரகுநாதன்.